ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். இந்த திட்டம் அந்த இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான திட்டம். பல ஆண்டுகளாக அந்த விவசாய பெருமக்கள் அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு அம்மாவில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அறிவிப்புக்கிணங்க நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் 1682 கோடி முழுக்க மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் சுமார் 85% பணிகள் நிறைவு பெற்றது. எஞ்சிய 15 பணிகள் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக அதை ஆமை வேகத்தில் அந்த பணி நடைபெற்று முடிந்து பிறகு அதை திறந்தார்கள். அங்கு இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், அதில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விவசாய சங்கங்கள், அங்கு இருக்கின்ற பொதுநல சங்கங்கள் அனைத்துமே இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். அமைச்சர் வேலுமணி அவர்கள் அவர்களெல்லாம் அழைத்து என்னிடத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை அடிப்படையிலே பாராட்டு விழா நடைபெறுகிறது, நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பணித்தார். அதன் அடிப்படையிலே நானும் சம்மதித்து அது கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார். அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியை நான் போய் கலந்து கொண்டேன். அப்பொழுது திரு KS செங்கோட்டையன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு வரவில்லை. அத்திக்கட அவனாசி திட்டத்தில் 30% கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கருத்தை சொன்னார், தவறான கருத்தை. மாண்புமிகு அம்மா அவருடைய உருவப்படம், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் அது இடம்பெறாத காரணத்தில் நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். அங்கே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இது கட்சி நிகழ்ச்சி இல்லை, கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்கள் பல கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்தியிருக்கட்டும், நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம். அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள், அதையெல்லாம் நிராகரித்தார். என்ன அவருடைய அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். எங்கள் அம்மா படம் இருக்குது, திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்போவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்குற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி, அதில் படம். இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் அப்பொழுதிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார். ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது. இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். பிறகு இணைப்பு பற்றி பேசும் சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், இது பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதிலே நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரிந்து சென்றவர்கள் அல்ல, இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுறாங்க. கழக பொருளாளர் திரு O. பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி 35 படி திரு O. பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு O. பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு 3-4 பேர்த்து எடுக்கிறாங்க. அதில் கடைசியாக கொடுக்கிற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும்
மேற்கொண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நான் சொல்லல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும்? தெளிவா அவருக்கு தெரியணும். தெரியாதவரா? 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு, பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு, தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது. ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி எண்ணக்கூடாது. ஏதோ மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றாரு. அம்மா விசுவாசியா இருந்தா ஏன் அமைச்சா இருக்கும் போதே அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க? அம்மா அமைச்சர் இருக்கும்போது விடுவிச்சுட்டாங்க. நான் அமைச்சராக முதலமைச்சர் ஆகும்போது தான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகு தான் கவர்னர் அதை அனுபவித்து அவரில் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. இதோட மாவட்ட செயலாளராகவும் அம்மா இருக்கும்போதே எடுத்துட்டாங்க. பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுது தான் பொறுப்பு இருக்கும்போது அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம். அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது உண்டு. டிடிவி தினகரன் நீங்க பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 19/12/2011 அன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். அம்மா இறக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல. அந்த ஆளும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார். அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க. இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அம்மா அறிவிப்பு நம்ம பாருங்க, இதில் இருந்து கிட்டத்தட்ட தலைமை கழகம் அறிவிச்சிருக்குது. இதில் தெளிவாக வந்திருக்குது. 10 ஆண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார். நாங்களாம் 10 ஆண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள். இன்று வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க. இவர்களை அப்பப்போ பச்சோந்தி போல மாறுவது கிடையாது. இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது. ஆக டிஎம்கேவுக்கு பிடிஎம்மாக இருப்பது நிறுவனமானது. இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 33 ஆண்டு காலம் நீங்கள் இருந்துன்னு சொன்னால் உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தால் உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை. இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களுடைய இயக்கம். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு
பேசியோ அல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு உடனாட பற்றி இப்போ நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, 2-3 கொலை நடக்கினாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கணும்? இதுல இருந்து தெல்ல தெளிவாக இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பாருங்க, டிடியோட அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். அது எனக்கு அதை பற்றி தெரியாது. அது அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்க அதை பற்றி கேட்டால் என்ன பண்ண முடியும்? அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையர் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அடுத்து இப்படி அதிமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம். இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அதோட முதல் அவர் பேசுங்க. அதோட ஓபிஎஸ் பேசுறார். என்ன, அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது. அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை கோரின முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்போ வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டவர் தான் ஓபிஎஸ். இவராக விசுவாசமாக இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, இவர்களாம் யார்? இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள். இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டது. அதோட பிறகு எங்களோட இணைன்னு சொன்னாங்க. எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க. சரி, இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம். அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை. அதுக்கு மாறா செயல்பட்டார். பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சி அளவில் காயப்பட்டது. அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார். எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துருக்கு. இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இப்படி இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. ஒரு கட்சியிலிருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு. அம்மா இருக்குன்னு பிரச்சனை வந்தது. ஆனால் அம்மா வெளியிலாம் மறியல் செஞ்சாங்க, போய் உடைக்கல. ஆக இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகிறது. அதோட அண்மையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்றைக்கி திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவித்து கொடுத்து பேசுகிறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கு. அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா? அதோட இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும்? இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவரெல்லாம் இணைக்க சொல்லல. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர். அதே போல டிடிவி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்கள் கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்கள? இல்லை அம்மா கட்சியில் வச்சிருப்ப, உறுப்பினராக கூட வச்சுக்கல. அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிஎம்மாக செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம், வேறு எதுவுமே கிடையாது. அதோட
அதிமுக ஆட்சி இருக்கின்றது. அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க 2016. அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியிலிருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போன இந்த டிடிவி, இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருப்பார்? இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்வர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதே மாதிரி ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்றாரு திருமதி சசிகலா அம்மா அவர்களை பற்றி. அவர் ட்விட்டரில் போட்டது, அதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி, இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊடகத்தின் மூலமாக, பத்திரிகையின் மூலமாக 13 பிப்ரவரி 17 அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன்? அப்பொழுது யார்? ஓபிஎஸ். பிப்ரவரி 14 2017 குற்றவாளியில் சசிகலா தப்பியது தமிழகம். குற்றவாளி சசிகலா தப்பியது தமிழகம் செய்தி. அதோடு அன்றைய தினமே 14 பிப்ரவரி 17 சசிகலா உள்ளிட்ட 3 உடனடியாக சரணடைய உத்தரவு. அப்புறம் மார்ச் 3 2017 உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாள் கூறினார். இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இவர்கள். இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது, அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தனக்கு 2 முறை அரிய வாய்ப்பு கிடைக்கும், இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் விட்டு கொடுத்தேன். எப்போ 2 முறை வந்தது? அம்மாவே பதவி பிடிச்சிட்டாங்களே. அம்மாவே 2015 நினைக்கிறேன். அவர் 14லயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்களே. நாங்கள் 21 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தானே உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே. இறப்புக்கு பிறகு சார் கூவத்தூர்ல அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா? இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும். எந்த எம்எல்ஏ இவர் தேர்ந்தெடுத்தாங்க? இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க. எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள். இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது, சுதந்திரம் பெற்றிருக்குது. அதனால தான் அங்கே இருக்கிற நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க. சார், உங்களை தற்காலிக பொதுச் செயலாளர்னு சொல்றாங்க. நீங்க எடுத்த நடவடிக்கை அது ஏற்கனவே இதுல 6 பேர் 7 பேர் இதுல கோர்ட்ல இருக்கிறாங்க. அதனால இது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், இது சட்ட ரீதியான சந்திப்பை அப்படிங்கிறார். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியாதா? நீங்க கேள்வி கேட்குறீங்களே. ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? அது வேண்டாங்க. நீங்கள் வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னா விளக்கம் சொல்கிறேன், புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது, புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்கிறாரு. அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது. உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி, தேர்தல் ஆணையம் எப்படி, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும். ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு, 2024 தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது. தீர்மானத்துக்கு கையெழுத்திட்டாங்க. அதே போன்று கட்சி அலுவலகத்துல போய் தரகரவா தாக்குதல் நடத்தினாங்க. இப்படிப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணுங்கிற செங்கோட்டையனோட முடிவு எதை நோக்கி சார் இருக்கு? குறிப்பா கட்சியை வழிபடுத்தணும் இருக்கா? அதான் சார் வளர்ச்சி பிடிக்கலையா? பிடிஎம் சார் அவரெல்லாம் திமுக கூட சரணடைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முந்தைய கிட்டத்தட்ட 20 நிமிடம் தலைமை கழகத்தில் திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஆமாம், நிரூபி. எப்படி ஏடிஎம்னு நிரூபி? நான் சட்டமன்றத்தில் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேயாவது திமுக பற்றி குறை சொல்லி பேசியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் தெளிவாக நாங்கள் பேசணும். அதே மாதிரி பொதுக்கூட்டத்திலையும் பேசணும், ஊடகத்திலையும் பேசணும், பத்திரிகையிலையும் பேசணும். அப்படி எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறா? நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பாருங்க. அந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு, பெரிய வாதங்கப்பட்டிருக்காரு.
யாரோட போய் சேர்ந்து பண்றாரு? இதாங்க பிடிஎம்ங்கிறது. இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும்? அம்மா படம் இருக்குதா? தலைவர் படம் இருக்குதா? அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறார் என்று ஊடக நண்பர்களும் பத்திரிகைக்கும் தெளிவா தெரியும். சார், எனக்கு எந்தவித நோட்டீஸும் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார். எந்தவித நோட்டீஸும் சார் எனக்கு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டத்திட்ட விதிக்கு தான் எல்லாம் நடக்குது. அது இவருக்கு தெரியாதா? இவர் எத்தனை பேருக்கு நீக்கிறதுக்கு எழுதி கொடுத்து நீக்கணும் இல்ல 53 சார். அதெல்லாம் வேண்டாம். கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்றாரு. இல்ல அது மட்டும் இல்ல, இன்னொன்னு இப்போ நான் டிவியில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தேன், கெடு விதிக்கலன்னு சொன்னாரு. செல்போனை கூட இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலை இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சி இது யார் போய் பேசுறா, யார் உண்மை பேசுறான்னு ஊடக நண்பர்களும் பத்திரிகை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செயல்பாடும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக சரியில்லாமல் ஒரு சூழ்நிலை தான் பார்த்துக்கிட்டோம். அதெல்லாம் நாங்கள் அனுசரிச்சுட்டு தான் அந்த மோத்துவோம். இறுதியாக இன்றைக்கு கட்சி விரோத செயல் ஈடுபட்ட காரணத்தினால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி.